ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் இந்த அமைப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய 21 ஜூன் 2026 முதற்கொண்டு 27 ஜூன் 2026 வரைக்குமான தமிழ்ல சொன்ன போனோம்னாக்கா ஆனி 7ஆம் தேதியிலிருந்து ஆனி 13ஆம் தேதி வரைக்குமான வார பலன்களை, ஞாயிறு முதல் சனி வரைக்குமான வார பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 12 ராசிகளுக்குமாக பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரம் வளர்ப்பறை வாரமாக அமைந்திருக்கிறது. சந்திரன் பூர நட்சத்திரத்திலிருந்து அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் டிராவல் பண்றார். முதல்ல ஒரு 2 நிமிஷத்துல இந்த வாரத்தினுடைய விசேஷங்களை பார்த்துட்டு நம்ம பலனுக்கு போயிடலாம். முதல் நாள் 21 ஜூன் 2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமியாக வருகிறது. அதாவது பானுனாக்க ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதியாக வந்தால் இது ஒரு விசேஷமான நாள். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு கடகாயனம் அப்படின்னு சொல்றோம். அன்னிலிருந்து தட்சிணாயனம் ஆரம்பிக்கிறது. இது நம்ம பஞ்சாங்கத்தில் ரொம்ப முக்கியமான காலகட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்கள் கர்மங்கள் எல்லாம் இதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அன்றைக்கு நள்ளிரவு தூமாவதியினுடைய ஜெயந்தி அமைகிறது. பகல் 1:56 இந்த கடகாயனம் மாறுகிறது. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஸ்ரீவித்யா சாதகர்கள், அதாவது அம்பிகையை பிரதானமாக கொண்டு வழிபடக்கூடிய ஸ்ரீவித்யா அன்பர்கள், சாக்தர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். தூமாவதி என்கின்ற அந்த அம்பிகையினுடைய ஜெயந்தி. கடன், கடுமையான வறுமை, நோய்கள் இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஓம் தூம் தூம் தூமாவத்தியை நமஹ அல்லது ஓம் தூம் தூமாவதி ஸ்வாஹா, இதை சொன்னோம் என்றால் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். அடுத்த நாள் 22 ஜூன் 2026 திங்கட்கிழமை புதன் கடகத்திற்கு போகிறார். இப்பொழுது புதன் மிதுனத்துல இருந்து கடைசியில் இருக்கிறார். ஆனா அவர் திங்கட்கிழமை கடகத்துக்கு போயிடுறார். அங்க குருவும் சுக்கிரனும் ஆல்ரெடி இருக்கிறார்கள். அன்றைக்கு ஆணி திருமஞ்சனம் துர்காஷ்டமியாக அமைகின்றது. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்க லட்சுமியை வழிபடுவது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். 24 அன்று முகூர்த்த நாள். அன்றைக்கு புதன்கிழமை. இந்த முகூர்த்தம் ஒரு சின்ன அளவுல ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கிறது இந்த முகூர்த்தம். அன்னைக்கு ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தி. அன்னைக்கு போய் சக்கரத்தாழ்வாரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில எந்த எதிரிகள் இருந்தாலும் ஒழிந்து விடுவார். அன்றைக்கு தசமி, சித்திரை தசமி திதியாகவும் சித்திரை நட்சத்திரமாகவும் அமைந்து சித்தயோகத்தில் 9லிருந்து 9:30 வரைக்குமாக மட்டுமே கடக லக்னமாக அமைந்திருக்கிறது. இது என்ன அப்படின்னா, ஒரு பெண் பார்க்க போறோம், மாப்பிள்ளை பார்க்க போறோம், அல்லது ஒரு நல்ல கோயில்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை இது பண்றோம், அதுக்கு ஓகேவான நாள் தான் இது. அதாவது விவாகத்திற்கு அவ்வளவு உச்சிதமானதாக இல்லைன்னாலும், அதாவது முகூர்த்தங்கள்லயே உத்தமம், அதமம், மத்தியமம் இருக்கும். அதாவது உத்தமம்னா உயர்ந்தது, மத்தியம்னா நடு நிலை வாய்ந்தது, அதமம்னா கீழ்நிலை வாய்ந்தது. இது ஒரு அதமமான ஒரு முகூர்த்தம் தான். வியாபார விருத்திகளுக்கும், ஏதாவது மீட்டிங்ஸு, ஒருத்தரோட போய் நம்ம மீட் பண்ணணும், ஒரு இனிஷியேட் பண்ணணும், கடன் வாங்க முயற்சி எடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஓகேவானதாகத்தான் இருக்கிறது. அடுத்தது 25 ஜூன் 2026 வியாழக்கிழமை. அன்னைக்கு ஒரு நல்ல முகூர்த்தம். அதாவது இது உத்தமமான முகூர்த்தமாக அமைந்திருக்கிறது. அன்றைக்கு ஏகாதசியும் கூட, அதுவும் கூட நிர்ஜல ஏகாதசி. ஜலம் கொஞ்சம் கூட நீர் படாம சுத்தமா விரதம் இருக்கிறது. அது சில பேர் 24 ஹவர்ஸ் இருக்கிறார்கள். சில பேர் காலையில 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கிறார்கள். அன்றைக்கு ஏகாதசி சுவாதி திதியாக அமைந்து அமிர்த யோகம், நல்ல முகூர்த்தம் 8லிருந்து 9 வரைக்கும் இருக்கிறது. 8:45 8:55 வரைக்கும் புஷ்கர நவாம்சம் இருக்கிறது. கடகம் லக்னமாக அமைந்து வளர்ப்பறை லக்னம். ரொம்ப நல்ல லக்னம் இது. இந்த லக்னத்துல எல்லா வேலையும் பண்ணலாம். அதாவது நல்ல காரியங்கள் அத்தனையுமே பண்ணலாம். இதுல ஒரு சின்ன விசேஷம். குறிப்பாக
ஒரு வியாபார வத்திக்கு, அல்லது நான் வந்து சொந்தமா வந்து ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிறேன், வேற இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நாள் இந்த 8ல இருந்து 9 மணிக்கு நம்ம கிளம்புறது ரொம்ப உச்சிதமாக இருக்கும். அடுத்தது 27ஆம் தேதி, அதாவது 27/6/2026 சனிக்கிழமை வந்து சனி பிரதோஷமாக வந்து அமைகிறது. இவைகளே இந்த வாரத்தினுடைய நிகழ்வுகள். சரி, இப்போ வந்து சந்திராஷ்டமம் யார் யாருக்கு அப்படின்னாக்கா மகரம், கும்பம், மீனம், மேஷம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருகிறது. அந்தந்த ராசியில நம்ம பார்ப்போம். இப்ப பலனுக்கு போயிடலாம். பொதுவான அனைவருக்கும் பொதுவான பலன் என்ன அப்படின்னு கேட்டா, பொருளாதார மேம்பாடு. இந்த வாரம் வந்து பொருளாதார ரீதியாக மேம்பாடு நிறைய வரும். குடும்பங்களில் கொஞ்சமா திருப்தி இருக்கும் ஜென்ரலாவே. ஆனால் சொத்து விவகாரங்கள், சொந்த வீடு விவகாரங்கள், அல்லது ஏதாவது ஒரு நிலப்புலன்களுடைய விவகாரங்கள், வண்டி வாகனங்களுடைய விவகாரங்கள், இவைகள் அத்தனைக்குமே இந்த வாரம் ஏற்புடைய வாரமே. அதே போல பெண் மாப்பிளை பார்ப்பதற்குண்டான விஷயங்களில், நமக்கு புதிதாக வேலைகள் தொடங்க வேண்டும், இவைகளுக்கு அத்தனைக்குமே நல்ல வாரம். ஒரு வீடு மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் இது உச்சிதமான வாரமாக இருக்கிறது. படிப்புக்கு வந்து ஆரம்பத்திற்கு முதல்ல வந்து ஒரு நாள் விட்டுணும். படிப்புக்கு மட்டும், படிப்பு வந்து ஞாயிறு திங்கள் 2 நாட்களை விட்டுட்டாவே போதும். அந்த 2 நாட்கள்ல நான் புதுசா படிக்க வேண்டும், படிப்புல வந்து வேற ஏதாவது நான் வந்து புகுத்த வேண்டும், ஒரு புதிய ஏதாவது ஒரு அட்வென்ச்சரை துவங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அரசாங்கத்தோட நீங்க ஏதாவது அதுல பர்மிஷன் வாங்கணும், இல்லை அரசாங்கத்துல வந்து வேற ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு ஆகணும்னாக்கா கண்டிப்பாக கணபதியை வழிபட வேண்டும். கொஞ்சம் சிக்கல்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் டிராபேக்காக இருக்கிறது. அதே போல பிஹெச்டி செய்பவர்கள் இந்த வாரம் வந்து சப்மிட் பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா உங்களுக்கு புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்கள் சரியான நாட்கள். அந்த 3 நாட்கள்ல தான் நீங்க வந்து சப்மிட் பண்ண வேண்டும். இது ஜென்ரலா பார்த்துட்டோம். இன்னொரு பலனும் இருக்கு. ஜென்ரலா பொதுவாகவே டிராவலுக்கு போகும்போது வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். அதாவது எஃப்சி எடுத்த வாகனமா இருக்கணும். நீங்க வந்து வண்டியை வந்து ஹையர் பண்ணி கொண்டு போனால் அந்த வண்டி வந்து பணத்துக்காக 100-200க்காக பார்த்து பழைய வண்டியெல்லாம் தேர்ந்தெடுக்க கூடாது. அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் எவ்வளவு டிராவல் பண்றோமோ அவ்வளவுக்கு லாபம் இருக்கிறது. லாபம் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் அனைவருக்குமே வந்து ஒரு 10% கூட வரும். அந்த தனி ராசிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. அனைவருக்குமே கடந்த வாரத்தை விட ஏன் 10%, கிட்டத்தட்ட 25% வந்து கூடத்தான் இருக்கும். ஏனென்றால் மகரத்தை புதனும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்ப்பது, அதிலும் உச்ச வீடான குரு தன்னுடைய வீட்டில் இருப்பது, இது எல்லாமே ஒரு நன்மைக்கு உண்டான ஒரு சிக்னல், அதாவது சைன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரி, இப்ப தனி ராசிக்கு உண்டான பலன்களை பார்த்துருவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இது வருமானத்தை கூட்டக்கூடிய வாரம். உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்தில் ரிஷபத்தில் அமர்ந்திருக்க, அந்த ரிஷபாதிபதி சுக்கிரன் வந்து குருவுடன் சேர்ந்து சனியினுடைய நட்சத்திரத்துல வந்து உட்கார்ந்துருக்கார் கடகத்துல. அதனால என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய 2க்குண்டானவன் 4ஆம் இடத்துல, ஆனால் 7க்குண்டானவன் 10ஆம் இடத்துல இருக்கிறார் சுக்கிரன். அப்படிங்கும்போது இந்த வாரம் வந்து உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் உங்களுடைய சொத்து பத்துகள் ரீதியாகவும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வாரம். ஷேர் மார்க்கெட்ல, விளையாட்டுல, பெட்டிங்ல, சூதாட்டத்துல, இதுல அத்தனைக்கும் வந்து உங்களுக்கு வருமானத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். ஆனால் கணவன் மனைவி இடையில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுவது, அப்பப்போ கொஞ்சம் வந்து இரிட்டேட் ஆயிடுறது, குழந்தைகளிடம் கோபப்படக்கூடாது. ஏனென்றால் செவ்வாய் டைரக்டாக தன்னுடைய 4ஆம் பார்வையினால் சிம்மத்தை பார்க்கிறார். அது வந்து குழந்தைகளோட கொஞ்சம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஏதாவது முடிவெடுக்கலாம் அவர்களுக்கு, இல்லை அவரை ஸ்கூல் மாத்துறதோ அல்லது வேற எங்கேயாவது விஷயத்துல வந்து அவர்களுக்காக நாம் முடிவெடுக்க வேண்டும். அப்படிங்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வாழ்க்கை துணையோட கலந்து கொள்ள வேண்டியது. இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்தினுடைய சுபத்துவம் இருக்கிறது. இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் வந்து பகல் நேரத்துல முடிவெடுக்கலாம். உங்களுடைய 5ஆம் எண்ணை தவிர விட்டு, அதாவது அரசு நிமித்தமான காரியங்களில் 5ஆம் எண்ணை விட்டுடணும்.
எந்த எண் வந்து உங்களுக்கு ராசியான எண் அப்படின்னா இந்த வாரம் 4ஆம் எண் 4 எண் 4 உங்களுக்கு மிக 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 பாக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பா விஷயத்துல கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்கள், அம்மா விஷயத்துல நிறைய முன்னேற்றங்கள், சகோதரர்கள்கிட்ட மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் வந்து ஒண்ணு, பகல் நேரத்துல முடிவெடுங்க. காலையில ஒரு 9 மணி கொஞ்சம் நல்ல சூரியன் வந்ததுக்கு அப்புறம் சாயந்தரம் ஒரு 4 மணி வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல முடிவெடுக்கலாம். கொஞ்சம் வீட்டில இருந்தே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்க. இல்லைன்னா ஆஃபீஸுக்கு போறதுக்கு முன்னாடியே வீட்டில எல்லாம் கொஞ்சம் முடிவெடுத்து இந்த வாரம் வீட்டில் உட்கார்ந்து வேலை பண்ணுங்க. வீட்டில் அதாவது மேக்சிமம் வேலையை வீட்டில் முடிச்சுட்டு ஆஃபீஸில் போய் எக்ஸிக்யூட் பண்ணுவது போன்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மிக 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 உபயோககரமான வாரமாக இருக்கிறது. திருமண அமைப்புகளிலும் சரி, வீடு வாங்குவது, வண்டி வாங்குவது, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாரமாகத்தான் இருக்கிறது இந்த வாரம். படிப்பு விஷயத்தில் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். அதாவது PhD போன்ற ஆராய்ச்சி கல்விகள், MS போன்ற உயர்கல்விகளில் இருப்பவர்கள் கொஞ்சம் வந்து இந்த வாரம் பொறுப்பது நல்லது. ஏதாவது தடைகள் ஏற்படின் மகா கணபதியினுடைய வழிபாடு அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றபடி அனைவரும் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். அதாவது வந்து திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் உங்களுக்கு அருள் பாலிப்பார். மேஷ ராசியில வந்து வெள்ளிக்கிழமை மதியத்திலிருந்து சனிக்கிழமை மதியம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் படிப்பு விஷயத்துல முடிவெடுக்க கூடாது. அரசு ஊழியர்கள் அன்னைக்கு எந்த பிரச்சனையும் வாங்கக்கூடாது, பண்ணக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருக்கணும். கல்வி சாலைகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் அன்னைக்கு போய் நான் வந்து தீசிஸ் சப்மிட் பண்றேன், அதாவது பெரிய PhD பண்ணுகின்றவர், MS பண்ணுபவர்கள் ஒன்றும் பெருசா அலட்டிக்காம நார்மலாக இருந்தாலும் போறோம். அன்னைக்கு பரணி நட்சத்திரத்துக்கு சனிக்கிழமை மதியம் இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரில் அன்னைக்கு 2 வீலர் வாங்கக்கூடாது, அவ்வளவுதான். நிலப்பலன்கள் அதெல்லாம் ஓகே, 2 வீலர் வாங்கக்கூடாது. ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, கோபத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். கோபத்தை வெகுவாக குறையுங்கள். கோபப்பட்டால் நமக்கு தான் நஷ்டம். முதல் நாள் குடும்பத்தை பற்றின ஏதாவது முடிவுகள் எடுக்க வேண்டியதுன்னாக்க தாராளமாக எடுத்து விடுங்கள். அதன் பிறகு வியாபாரத்தின் விஷயம், அதாவது உங்களுடைய பிசினஸ் ஆகட்டும், உங்களுடைய ஜாப் ஆகட்டும், இந்த விஷயத்துல கவனத்தை செலுத்துங்கள். சொந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் இது அற்புதமான வாரமாக இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் குருவோட சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறனால கான்ட்ராக்ட், ஒப்பந்தம், பேச்சுவார்த்தைகள், ஒரு நபரை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு வாரமாக. ஒரு நபரைன்னா நம்ம ஒரு பெரியவர்களை பார்க்கணும், நம்முடைய வழிகாட்டிகளாக யாரை நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கும்போது சில ஆலோசனை கேட்டுண்டு அவர்கிட்ட இந்த தொழிலை பற்றி நாம் கற்றுக்கொண்டு ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரத்துல வந்து அனைத்து விதமான ஒப்பந்தங்களும், கான்ட்ராக்டுகளும் உங்களுடைய சொல்லும் செல்வாக்கை கொண்டு இருக்கக்கூடிய வாரம். அப்ப இந்த வாரத்துல நம்ம என்னென்ன பண்ணக்கூடாதுன்னா, கோபப்படக்கூடாது. எப்ப முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டா, உச்சி வெயில், அதாவது பகல் வந்து 11 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் வந்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. நம்ம வந்து பயங்கரமா கோபப்பட்டுருவோம், இல்லை வார்த்தைகள்ல பயங்கரமா கோபப்பட்டுடுவோம். மேக்சிமம் வாட்ஸ்அப்ல அனுப்ப பாருங்கள். விஷயத்தை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அதே போல நேரடி டீலிங்கை கொஞ்சம் தவிர்க்கலாம். ஒரு ஃபோன் மூலியமாக, ஒரு வாட்ஸ்அப் மூலியமாக, ஒரு லெட்டர் அனுப்ப மூலியமாகவோ அல்லது ஒரு மெயில் அனுப்புவதன் மூலமாக உங்களுடைய கமாண்ட் அதை வந்து தெரிவியுங்கள். அதுவும் கூட பொலைட்டாக நம்ம பண்ணினா போதும். நம்ம சாதாரணமா பேசினாலே எல்லாம் வந்து கோபப்படுறாரு, தேவையில்லாம கோபப்படுறாரு அப்படின்னு தவறாக திரித்து கூறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பெரிய பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்தை எடுத்து வெற்றி காண முடியும். வெற்றிக்கு வித்தாகக்கூடிய இந்த வாரத்துல உங்களுடைய சுய முயற்சிகளுக்கு அத்தனைக்குமே பல மடங்கு அதிகமான பலனை கொடுக்கும். இந்த வாரம் நீங்க ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டி டீலிங், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை டீல் பண்ணணும்னாக்கா உங்களுக்கு செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். நீங்க என்ன பண்ணணும், ஞாயிறு திங்களை விட்டணும், சனிக்கிழமையை விட்டணும். உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். தினமும் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள், கோர்ட்டு கேஸ் இதுலெல்லாம் வந்து மாட்டிக்கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு லக்கி எண் இந்த வாரம் எனக்கு ரொம்ப லக்கியாக இருக்கக்கூடிய எண் எது அப்படின்னு கேட்டா 10ஆம் நம்பர் தான் உங்களுக்கு சரியான லக்கி நம்பர். 10 அல்லது உங்களுக்கு வந்து கொஞ்சம், அதாவது படிப்பு நிமித்தமான விஷயத்துல நம்ம ஜெயிக்க வேண்டும் அப்படின்னாக்கா
6. இந்த 2 எண்ணும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். வெளியூர் போகக்கூடிய அனைத்து பிரயாணங்களும் பக்காவாக அமையும். ஜாபு கிடைக்கும். நல்ல கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஜாப் இருக்கும். ஜாபு நல்லா கிடைக்கும். பிசினஸ் மேன்களுக்கு இது சரியான வாரம். உங்களுடைய அனைத்து விதமான கம்யூனிகேஷன், அதாவது உங்களுடைய தொடர்பு, தகவல் தொடர்பு, மக்கள் தொடர்பு அத்தனையுமே வெற்றிகரமாக மாறும். விளையாட்டுத்துறையிலிருந்து பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. உங்களுக்கு காவல்துறையிலேயோ மிலிட்ரியிலேயோ அதாவது நேவியிலேயோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல பதவியை வைத்துக்கொண்டு, அதாவது பதவியை அடைந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த வாரம் உங்களுக்கு வழங்குகிறது. இந்த வாரம் வெற்றிகரமான வாகத்துடன் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய வாரம். ஷேர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் தான். மற்றபடி சுய முன்னேற்றம், அதாவது வீரன் போல இருப்பதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வீறு நடை போட்டு நடப்போம் அப்படிங்கிறது இந்த வாரத்துக்கு பொருந்தும். கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும், அல்லது கோபத்தை காமித்து கொள்ளாமல் நம்ம தனியா போயிடுறது பெட்டர். இன் ஜென்ரலா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுவும், அந்த மகாவிஷ்ணு லக்ஷ்மியுடன் கூடிய லக்ஷ்மி நாராயணராக வழிபடுங்கள். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வருமானம் ஆரம்பிக்கக்கூடிய வாரம். உங்களுடைய குடும்பத்தின் மூலமாக, குடும்பத்தினுடைய உறவினர்கள் மூலமாகவும், உங்களுடைய அஃபீஷியல் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் சரி, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வெளி ஊர்களில் இருப்பவர்களுடனும் சரி, எல்லா விதமாகவும் வருமானம் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய 8க்குண்டானவன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். உங்ககிட்ட கொஞ்சம் சோம்பல் இருக்கும். அந்த சோம்பலை வெல்லுவதற்கு காலையில எழுந்துச்சிடணும். நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கின்றீர்கள் அப்படின்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். குடும்பத்துல நல்ல சந்தோஷம் மேல வாங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. உங்களுடைய அதாவது செல்வாக்கு, சொல்லினுடைய செல்வாக்கு உங்களுக்கு அதிகமாகக்கூடிய ஒரு வாரம். பதவி கிடைக்கக்கூடிய, சொத்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. குழந்தை செல்வங்கள் அடையக்கூடிய ஒரு வாரம். திருமண உறவுகள்லாம் டக்குன்னு ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது எங்கேயோ நம்ம தேடிட்டு இருந்தவர் கடைசியில பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கை துணையை பக்கத்திலே, அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், பக்கத்திலேயே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திருமணம் அப்படிங்கிறது நீங்க கூட அப்பப்ப நினைக்கலாம், சுவாமிஜி திருமணத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா, திருமணம் யாரு கெட்டதுன்னு சொன்னார்? திருமணம் அப்படிங்கிறது தர்மத்தினுடைய உயர்ந்த இடம். அது அந்த காலத்துல திருமணம் பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா அதுக்கு தகுதி வேண்டும். திருமணம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் மியர் கான்ட்ராக்ட் பிட்வீன் 2 இண்டிவிஜுவல்ஸ். இது சும்மா ஒப்பந்தம் கிடையாது. இது தர்மத்தை, அவர் இந்த வாழ்க்கைக்கு தகுதி உடைத்தவர் ஆகிறார். அப்ப திருமணம் கிரகஸ்தர் தான் இந்த சொசைட்டிக்கு அணி வேர். சன்னியாசிகளுக்கு ஒரு ஒரு உயர்வு தன்மையை கொடுக்கிறது, அவர்களை பார்த்துக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கைக்கு தங்களால் இயந்த உதவி செய்வது, இதெல்லாம் இல்லறத்தார்கள். அதே போன்று அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி, சாதுக்களாகவும் சன்னியாசிகளாகவும் இருப்பவர்கள் முதல்ல அவர்களை மதிக்க வேண்டும். திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அது எல்லாருமே சுவாமிஜியாக சன்னியாசிகளாகவும் ஆக முடியாது. அது அதெல்லாம் நான் என்ன கேட்டா ஜாதகம் நான் பார்க்கறதுனால சொல்லுவேன், ஜாதகத்திலேயே பார்த்துடலாம். சார் ஜாதகத்தினால தானே அப்படின்னு கேட்டா, ஜாதகங்கிறது ஒரு கணக்கு. நீங்கள் சன்னியாசியாகவோ நீங்கள் கிரகஸ்தராகவோ மாற வேண்டும் என்பது உங்களுடைய பிரைவேட். ஆனால் இந்த திருமணம் அப்படிங்கிறத ஒதுக்கக்கூடாது. ஒரு ஜாதகம் நான் சொல்றேன் அப்படின்னாக்கா அதனுடைய முழுமையான பலனை சொல்ல வேண்டும். ஜாதகம் அப்படிங்கிறது வேதத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. வேதம் அனைவருக்கும் போது. வேதம் ஒரு குறிப்பிட்ட பாஷையில அடங்கக்கூடியதே கிடையாது. வேதம் சப்தஸ்வரூபம். நீங்க முருகருக்கு, நம்ம முருக கடவுளுக்கு நீங்க எடுத்து பாருங்க, தமிழ்ல இருக்கக்கூடிய வேதங்கள்லாம் அவ்வளவு அற்புதமான. சரி, எங்கேயோ போக வேண்டாம், நம்ம இதுக்கு வந்துருவோம். அப்போ திருமணம் என்பது உயர்ந்த விஷயம், அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த உயர்ந்த விஷயத்தை மதிக்க வேண்டும். அதுக்காக தான் ஒரு சுவாமிஜியாக இருக்கும் போதும் கூட அந்த திருமணத்துக்குன்னு ஒரு ஜாதகத்தில் இருந்தா சொல்லணும். அது அதனால நம்ம சொல்லி கொண்டு இருக்கின்றோம். அந்த திருமணம் அப்படிங்கிறது நீங்க எல்லா வாரமும் அமைஞ்சிடாது. இப்ப பாருங்க, உங்களுடைய 2ஆம் இடத்துல
குருவும் சுக்கிரனும் இருக்க, புதன் உங்களுடைய லக்னாதிபதி, உங்களுடைய ராசிபதி அங்க போகிறார். குடும்பம் அமைக்கக்கூடிய 7க்குண்டானவனும் லக்னாதிபதியும் ஒன்று சேர, அங்க 5க்குண்டானவனு சேர்னா அப்புறம் புத்திராதிபதி, கலத்திராஸ்தானாதிபதி, லக்னாதிபதி 3 பேரும் ஒன்று சேர்ந்தா டக்குன்னு வந்து திருமணம் நடக்கும். நீங்க வேணா பாருங்க. நல்ல ஒரு துணை கிடைக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், நல்ல ஒரு குழந்தை கொடுக்கணும். இந்த சந்ததிக்கு இந்த நல்ல குழந்தைகள் வேணும். அதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. சரி, 3ஆம் இடத்துல கேத்து இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மை. நிழல் உலகம் அப்படின்னு, நிழல் உலகம் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அதாவது திரைப்படத்தில் வேலை செய்பவர்கள், எடிட்டிங்கில் இருப்பவர்கள், பிறகு எல்லா விதமான டெக்னீஷியன்ஸ், அது கேமராவாக இருக்கலாம், விஎஃப்எச் எஃபெக்டாக இருக்கலாம், இவர்கள் அத்தனை பேருக்குமே நல்ல காலம் இது. கம்யூனிகேஷன்ஸ், தகவல் தொடர்பில் இருப்பவர்கள், இவர்களுக்குமே ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. மனதும், அதாவது ஃபினான்ஷியலாகவும் சரி, சைக்கலாஜிக்கலாகவும் சரி, ரொம்ப ஃபிட்டாக இருக்கக்கூடிய வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாரம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் ஏதாவது பெரிய முடிவுகள் எடுக்கணும்னாக்கா, உங்களுக்கு ராகுவோ கேத்துவோ போகலைன்னாக்கா தாராளமாக எடுக்கலாம். உங்களுடைய தசாபுக்தியில ராகு கேத்து இல்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். உங்களுக்கு அதிலும் லாபம் இருக்கிறது. வேலை கிடைக்கும். நீங்க நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமே. சூரியனுடைய ராசியில இருக்காரா, அவர் 3க்குண்டான கேத்துவோட சம்பந்தப்படுறார். அதனால சுட்டெரிக்கும் சூரியன்ல நீங்கள் முடிவெடுக்காமல் இருப்பது நல்லது. சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேல இதமான சூரியன் இருக்கு இல்லையா, மாலை 5 மணியிலிருந்து இரவு வரைக்கும் 10 மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அஃபீஷியலாகவும் சரி, குடும்ப சம்பந்தப்பட்டதாகவும் சரி, தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணக்கூடிய தகப்பன்மார்கள் இந்த கண்டிப்பாக பெற்றோர்கள் இந்த வாரம் கண்டிப்பாக அவர்களுக்கு அமைத்து கொடுக்க முடியும். வியாபாரத்திலையும் பெரிய ஒரு தன்னுடைய குழந்தைக்கு வியாபாரத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னாக்க ஒரு தகப்பன் ஸ்தானத்துல, ஒரு தாயினுடைய ஸ்தானத்துல இருந்து உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும். இந்த வாரம் வரம் தரும் வாரம், அவ்வளவுதான். அதே போல கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு நீங்க முன்னின்று எடுத்து இதை தீர்க்க முயலுங்கள். கண்டிப்பாக முயற்சியை வெற்றியை அடைவீர்கள். இந்த வாரம் புது வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல வருமானங்களை கிடைக்கும். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் உங்களுக்கு உங்களுடைய பொசிஷனை மேலே உயர்த்தும். உங்களுடைய பொறுப்புகள் மேலே உயரும், பதவி உயரும், பட்டம் உயரும், மதிப்பு உயரும், எல்லாமே உயரும். சொசைட்டில உங்களுடைய டிக்னிட்டி மேலே ஒரு கௌரவமான ஒரு வாரம். ஆனால் கொஞ்சம் உள்ளுக்குள்ள பயமும் கொஞ்சம் பிரச்சனைகளும், சுத்தியில் இருப்பவர்கள் கொஞ்சம் கொடி தோண்டின அந்த விஷயங்கள்லாம் தெரிய அந்த விஷயத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கின்ற எச்சரிக்கை உணர்வும் அதிகமாகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. அதிகமான பேச்சுகளை நாம் கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும். அரசு நிமித்தமான பெரிய பெரிய பதவிகளை வகிக்கக்கூடிய உங்களுடைய அதாவது வாக்கு அப்படின்பதை மிகவும் மிகவும் அளர்ந்து பேச வேண்டும். கேத்துவும் சந்திரனும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாக இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை மௌன விரதம் இருப்பதே மேல் எங்க குடும்பத்தில். ஆனாலும் கூட இந்த கேத்து உங்களுக்கு நன்மை செய்வார். ஏனென்றால் செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் இந்த உங்களுடைய கடகத்திற்கு ராஜயோகாதிபதி. அளந்து பேசுங்கள், அறிவார்ந்த சொற்களை கையாளுங்கள், கண்டிப்பாக வெற்றி உங்களதே. இரவு நேரங்களில் முடிவெடுங்கள், அதுவும் அதிகாலைகளில் முடிவெடுங்கள். அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் முடிவெடுங்கள், கண்டிப்பாக வெற்றி என்கின்ற விஷயத்தை அடைவீர்கள். இதுவே வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு சூரியன் ஏன்னா இங்க இரவு, அங்க பகல் இல்லையா, அந்த பகல் நேரத்தில் அங்கு முடிவெடுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ஞானம் கை கொடுக்கும். இந்த வாரம் அறிவு ஜீவியாகவும், ஜீனியர்ஸ் அப்படின்னு சொல்லுகிறார்கள் இல்லையா, அந்த மாதிரி அறிவு ஜீவிகளாக நீங்கள் உணரப்படுவீர்கள். உங்களுடைய கௌரவம் மேலோக்கும். தீர்வு காண முடியாத விஷயங்களுக்கு தீர்வு காண்பீர்கள் அப்படின்னு சொன்னா நம்ப முடியறதா என்ன? அந்த மாதிரியான ஒரு ஒரு ஐக்கியூன்னு நான் சொல்லவில்லை. ஐக்கியூ அப்படிங்கிறது என்ன? புள்ளி விவரங்கள் அல்ல வாழ்க்கை. சரியான முடிவுகள், சரியான ஆட்களை வைத்து இதனால் இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கிறது இல்லையா.
அந்த மாதிரி ஒரு நல்ல நிர்வாகியாக, நல்ல தலைமை பண்பு கொண்டவர்களாக நீங்கள் விளங்குவீர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகளில் பல விஷயங்களில் தெளிவுகள் இனிமேல் பிறக்கப் போகின்றது. திருமண உறவுகளில், காதல் விவகாரங்களில் உங்களுக்கு காதல் அப்படிங்கிறதும் நான் சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். காதல் அப்படிங்கிறது அதாவது கண்டதும் காதல் உடனே ஓடிப்பல அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி காதல்லாம் இங்க சொல்லக்கூடியதில்லை. காதல் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிச்சு எங்கேயோ வெளிநாடுகள்ல யாருமே தெரியாம இருக்கும்போது அங்கு ஒரு உள்ளம் நம்மை நினைத்து ஒரு வாழ்க்கைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியா அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஒரு உணர்வு, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு வித்திடக்கூடிய காதலை தான் நம்ம இங்க சொல்றோம். காதல் தவறு இல்லை. எந்த நிலை அன்பு என்பது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கு. அதனால இந்த மாதிரியான உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய சிநேகிதமும் உங்களுக்கு அமையக்கூடிய வாரமாக இருக்கிறது. அதனால கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய, கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு வாரம், குழந்தை வரம் மிக்க வாரமாக இருக்கிறது. கடன் தீரும். மெயினாக 6க்குண்டானவன் உங்களுடைய தலையில் ஏறி இருக்கிறார். கடன் நீங்கும், எதிரிகள் நீங்குவார்கள், எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள். நிறைய பலன்கள் இருக்கின்றன. ஆனால் பேச்சை மட்டும் நாம் குறைத்து கொள்ள வேண்டும். பிறகு உணவு விஷயத்தில், அதுவும் வெளிநாடோ வெளி மாநிலங்களோ அல்லது வெளியூரோ போனாலும் கூட உணவு விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்கள். ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறார். குருவனுடைய பார்வையில் இருந்து தப்பி இருக்கிறார். சதபிஷா என்கின்ற தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஜாக்கிரதையா இருக்கும். கடகராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. எந்த அம்பிகையா இருந்தாலும் சரி, அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு அதிருஷ்ட எண் அப்படின்னு சொல்ல போனா இந்த வாரம் 7 மற்றும் 9 உண்மையிலே அதிர்ஷ்ட எண்கள் அவைகள். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு முதல் நாள் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். திங்கள் செவ்வாய் குடும்பத்துல கொஞ்சம் பாரமாக ஃபீல் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு மாதிரியாக கஷ்டமாக நாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த 4 நாட்களும் விட்டதை அனைத்தையும் பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு கேத்து தலையில் இருந்தாலும் கூட இந்த வாரம் செவ்வாயினுடைய பார்வை என்பது முழுமையாக கிடைக்கிறது. அவர் இந்த வாரம் ரிஷபத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் என்பது ஒரு ராஜயோகாதிபதி. இந்த வாரத்திலிருந்து 1.5 மாசம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 1.5 மாதங்களில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீர்வு காண்பீர்கள். கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் தீர்வு காண்பீர்கள். முக்கியமாக விளையாட்டுத் துறையில் பெரிய விஷயங்களை சாதிப்பீர்கள். பிறகு அரசு துறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் வெகுவாக நீங்களே முயற்சி எடுத்து அதை தீர்த்து வைத்து விடுவீர்கள். வெளிநாடுகளில் இருப்பவர்கள் சொத்துக்கள் வாங்குவீர்கள். முக்கியமாக கிரீன் கார்டு போன்ற குடியுரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்துவிடும். அஷ்டமத்து சனியினுடைய தாக்கத்தினால் வெளிநாடுகளில் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன் ஜெனரல் 8ஆம் இடத்தில் சனி ரேவதியினுடைய நட்சத்திரத்துல இருக்க, ரேவதி 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. லாபம் கிடைக்கும், சூதாட்டத்தில் பணம் கிடைக்கும். பிறகு ஆயுள் காப்பீட்டின் மூலமாகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு கேம்பிளின் மூலமாகவோ, ஷேர் மார்க்கெட்டில் பழைய ஷேர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்த ஷேரின் மூலமாகவோ கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு இருக்கின்றது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், இந்த வாரம் நீங்கள் இரவுகளில் தூக்கத்தை குறைக்க கூடாது. 10 மணிக்கு முன்பு தூங்க போய்விட வேண்டும். காலையில் 6 மணிக்கு சூரியனுடைய வெளிச்சத்துல தான் எல்லாம் பண்ணணும்னா தன்னுடைய சொந்த வேலைகளும் சரி, ஆஃபீஸ் வேலைகளும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது, நல்ல காரியங்கள் எல்லாத்துமே பகல் நேரத்துல. நம்ம இப்போ எப்பவுமே சில பேருக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, இரவுல தான் அவர்கள் ஒர்க்கே செய்கிறார்கள். நம்ம அவரை பத்தி பேசுறேன். ஏன்னா அவருடைய வாழ்க்கை முறையுமே டியூட்டியே அப்படி வைத்துக் கொள்ளுவார். நாம் இப்ப என்ன சொல்லுகிறோம்னாக்கா, இரவுல 10 மணிக்கு மேல அப்படியே மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய சரீரம் கெட்டு போயிடும். ஏனென்றால் கேத்து உங்களுக்கு
தலையில இருந்தாலும் கூட ராகு 7ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டிராபேக்காக இருக்கிறது. அதே போல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு வாரம் போகட்டும். நம்ம இப்ப அதை டிஸ்கஷன் பண்ண வேண்டும். நட்பிலும் அதே போலதான், நண்பர்களிடத்துல பழைய விஷயங்களை கிண்ட வேண்டாம். இந்த மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று உங்களுடைய அஃபீஷியல் சேர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நீங்க வந்து ஜாபுக்கு போனாலும் சரி, நீங்க வந்து ஒரு சொந்த தொழில் நடத்தினாலும் சரி, வேற என்ன, அதாவது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அந்த இடத்துல வந்து ஒரு அம்பாளினுடைய போட்டோ வைத்துக் கொள்ளலாம். இல்லையா, போய் உட்காரும் பொழுது ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை வச்சு அப்படின்னு சொல்லி உட்காருங்கள். ஏனென்றால் உங்களுடைய நெகட்டிவிட்டி, நிறைய நெகட்டிவிட்டி நமக்குள்ளேயே வந்து கொண்டே இருக்கும். அதை வந்து இது சரி பண்ணும். முதல்ல நம்ம தெளிவாக இருந்தால் தான் நம்ம முடிவுகள் நன்கு எடுக்க முடியும். ஆனால் வெற்றி வாகை சூடுவீர்கள். பல விஷயங்களில் உங்களுக்கு போட்டியாக வந்து நினைத்த வியாபாரத்திலும் ஜாப்லையும் சொல்றேன், உங்களுக்கு போட்டியாக வந்து கொண்டிருப்பவர்கள் உங்களை வந்து பீட் பண்ணி விடுவார்கள் அப்படின்னு நினைத்தவர்களும் கூட பின்தங்கி விடுவார்கள். உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு அந்த பழைய ஞானம், எப்பயோ படித்த, எப்பொழுதோ பார்த்த, அதாவது நண்பர்கள் எப்பொழுதோ இருந்த சிநேகிதம் எல்லாம் புதுப்பித்து உங்களை புத்துணர்வு ஆக்கி ஒரு புதிதான நபராக மாறி உங்களுடைய போட்டியில் நீங்கள் உங்களுடைய முன்னிலையை தக்க வைத்துக் கொள்ளுவீர்கள். எல்லா விளையாட்டு துறையிலும் வந்து இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அரசு விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்த்து விடுவீர்கள். சாணக்கியன் போன்று செயல்படுவீர்கள் இந்த வாரம். இன்னும் கூட அண்ணன் தம்பி இருவரும் கணபதி மற்றும் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு பலவித விஷயத்துல வந்து வெற்றியை கொடுக்கும். லேண்ட் விஷயம், ப்ராப்பர்ட்டி விஷயம், உங்களுடைய சொந்தக்காரர்கள் மூலமாக வந்து ஏற்படுத்தப்பட்ட கோர்ட்டு கேஸுகள், வம்பு வழக்குகள், இது அத்தானையுமே சரி பண்ணி விடுவார்கள். நல்ல வாரம் தான் உங்களுக்கு. கொஞ்சம் ஃபைட்டரா, ஒரு வாரியராக நம்ம இருப்போம். உறவுகளில் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அம்மா விஷயத்துல கொஞ்சம் அம்மா கிட்ட சண்டை போடக்கூடாது. பிறகு வந்து குழந்தைகள் விஷயத்திலையும் வந்து, அதாவது இருந்த அந்த ஒரு கசப்பெல்லாம் நீங்கிடும். குழந்தை எல்லாம் பேசவே இல்லையே தன்னுடைய பையன் அப்படின்னு நினைத்தவர்கள் பேச வருவார்கள். நண்பர்களாக மாறுவார்கள். பகைவர்களும் நண்பர்களாக மாறுவார்கள். விட்ட உறவும் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது சிம்மராசி நண்பர்களுக்கு. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள், உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய, வெற்றி வாகை சூடக்கூடிய, அனைத்து நட்பு வட்டாரங்களில் உள்ளாகட்டும், பிசினஸ் வட்டாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வெகுவாக குறைஞ்சிடும். பணத்தட்டுப்பாடு குறைகிறது. லாபத்தை நோக்கி உங்களுடைய அந்த பிரயாணம் தொடர்கிறது. எதிரிகள் வந்து, அதாவது ஒன்று உங்களை நண்பனாக்கி கொண்டு இருக்க வேண்டும், இல்லை ஓடிவிட வேண்டும். ஓடிவிடுவார்கள், ஓடிடுவாங்க. முக்கியமாக உங்களுடைய டே டு டே லைஃப்ல உட்காரவே விடாம நைன்னு இருந்த, அது நீங்க ஜாப்ல உங்களுடைய சீட்ல உட்கார்றதோ, உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய சீட்ல உட்கார்றதோ, அல்லது ஒரு பொசிஷன்ல ஒரு பதவியில் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, தொழிற்சங்கத்துல நீங்க ஒரு பிரசிடென்டாக இருக்கலாம், உதாரணத்துக்கு சொல்றேன். வேற ஏதாவது ஒரு சங்கத்துல வந்து பிரசிடென்டா இருந்திருப்போம். ஆனா போட்டு போதுண்டா, இதை விட்டு தூக்கி போட்டுடுவோமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. ஆனால் அந்த நிலை மாறி உங்களுடைய நிலை திரும்பி நீங்க வந்து அதிலேயே தொடர்வீர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அனாயாசமாக கண்டிப்பாக வெற்றி அடைந்து விடுவீர்கள். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இந்த வாரத்துல இருந்து கம்ப்ளீட்டா வாஷ்ட் அவுட் ஆயிடும். முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது வந்து இந்த உலகளந்த பெருமாள்னு சொல்லுவோம் இல்லையா, அவரை பார்த்து நீங்க வழிபடணும். ஓம் நமோ நாராயணாயா அப்படின்ட்டு. உலகளந்த பெருமாள் உங்களுக்கு வந்து நோட் பண்ணிக்கங்க. இந்த வாரம் வந்து திங்கட்கிழமையிலிருந்து நீங்க அந்த வழிபாடு ஆரம்பிங்க. இந்த வாரம் முடியும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைத்தே தீர வேண்டும். உங்களுடைய லக்கி எண் 3 மற்றும் 4. உங்களுக்கு நீங்கள் உங்களால் தவிர்க்கப்பட வேண்டிய என்ன அப்படின்னாக்கா 1. இந்த வாரம் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து, அதாவது எப்ப வேலை செய்யலாம், பகல்லையா இரவுலையா அப்படின்னு கேட்டா பகல். நீங்க முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்க வேண்டும்னாக்கா மதியம் 2 மணிலிருந்து சாயந்தரம் வந்து 5:30 மணி வரைக்கும், சூரிய மறையத்துக்கு முன்பு வரைக்கும் நல்லபடியான உங்களுக்கு அமைப்பு ஏற்படும். உங்களுடைய சனி வந்து உங்களுக்கு நல்லவராக வேலை செய்யறாரு.
அதனால பேக்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலில் நான் பின்தங்கிட்டேன், இந்த விஷயத்தை நான் விட்டுட்டு வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே எல்லாவற்றையும் வந்து மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு வாரம் இது. இந்த வாரம் சரியான வாரம், நல்ல வாரம். அது திருமணத்துக்கும் ஏற்ற ஒரு வாரமாகத்தான் இருக்கிறது. நல்ல ஒரு அதாவது வரன் வந்து அமையக்கூடிய, அதுவும் பெண்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு வாரம், குழந்தை வரமும் அமையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. கடன் தீரும், நோய் தீரும், வீடுகளில் இருந்த பிரச்சனைகள்லாம், நம்ம குடியிருந்த பகுதிகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் வெகுவாக குறையும். நல்ல வாரம். துலாம் ராசியிலும் துலாம் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சண்டைக்காரன் மாதிரி இருக்கக்கூடாது நீங்க. ஆனா மனசு அப்படித்தான் தோணும். யாரை இருந்தாலும் எதிர்த்து நின்று ஒரு கை பார்க்கணும்னு தோணும். அமைதியா இருங்க, ஆர்ப்பாட்டமே இல்லாம அமைதியா எல்லாத்தையும் நீங்க சார்ட் அவுட் பண்ணிட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஜாப், பிஸ்னஸ், உங்களுடைய டீலிங் சம்பந்தப்பட்டதில் நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க. காலையில் எழுந்து, உங்களுக்கு காலையில் எழுந்துச்சணும். சூரிய உதயம் ஆகும்போது நீங்கள் வந்து முடிந்தால் ஸ்நானம் பண்ணி விட்டு, அதாவது குளித்து விட்டு அமைதியாக உட்காந்து சூரியனை வந்து அப்படியே பார்த்துட்டு அமைதியாக உட்காந்து அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து தியானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அற்புதமாக அத்தனையும் நடந்துடும். உங்களுக்கு வந்து ஆக்சுவலி சொல்ல போனா சனி வந்து 6ஆம் இடத்துல ரொம்ப நண்பனாக இருக்கிறார். உங்களுடைய யோகாதிபதி, உங்களுடைய இந்த குருவனுடைய பார்வை பெற்று சுக்கிரனும் வந்து உங்களுடைய லக்னாதிபதியும் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும் போது இந்த ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு வந்து எல்லையே இல்லை, அதாவது வானமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தொலைதூர நோக்கு கொண்டவர்களாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பிரயாணம் என்பது கீழ்த்தரையிலிருந்து எழும்பி மேல் வானத்தை நோக்கி போவது போல இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு லாபமானதும் உங்களுடைய கொள்கைகளும் உயரத்தில் போக போகின்றது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து சரியான வாரம், நல்ல வாரம். அது நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கும். படிப்பிலும் கூட நிறைய மனதில் மாறுதல்கள் இருந்தாலும் நல்ல வாரம். சொத்துக்கள், பிறகு எந்த விதமான ப்ராப்பர்ட்டி அமைப்புகள், நிலங்கள், வண்டி வாகனங்கள், இவைகளை எல்லாம் டீல் பண்ணலாம். புதிதாக வாங்குவதற்கும் சரி, கிரயம் பண்ணுவதற்கும் சரி, அல்லது விற்பதற்கும் சரி, சரியான வாரம். இந்த வாரத்துல வந்து முக்கியமாக புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்கள் ரொம்ப நல்ல நாட்கள் உங்களுக்கு. சனிக்கிழமைகள்ல வந்து ஷேர் மார்க்கெட்ல விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த வாரம் நீங்க ஷேர் மார்க்கெட்ல அதிகமான முடிவுகள் எடுக்காமல் இருந்தாலே ரொம்ப நல்லது. தாயினுடைய விஷயத்துல நன்மை நடக்கிறது, அப்பாவினுடைய விஷயத்தில் நன்மை நடக்கிறது, சகோதர உறவுக்குள்ள கொஞ்சம் பிணக்கு ஏற்படுவதுமாக இந்த வாரம் இருக்கிறது. கல்வி சாலைகள் வைத்து நடத்துபவர்கள் உங்ககிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்க வேண்டும். திடீர்னு வந்து ஏதாவது ஒரு செக்கப் அது இதுன்னு வந்து அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பெரிய பெரிய நிறுவனங்கள் வைத்து நடத்துபவர்கள் இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு ஏதாவது முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னாக்கா தன்னுடைய பெரியவர்களையும் அல்லது வாழ்க்கை துணையையும் கலந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டும். ஆனால் அனைத்து விதமான கம்யூனிகேஷன், டீலிங், ஒப்பந்தங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களே நேரில் ஆஜராக வேண்டும். கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு இந்த வாரம் உங்களை கொண்டு செல்ல இருக்கிறது. இந்த வாரத்தினுடைய யோகா அமைப்புகள், செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்களை நாம் அதிகமாக 2 வீலர் வந்து நாமே ஓட்டாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் துலாம் ராசி அன்பர்கள் வழிபட வேண்டியது ஹனுமனையும், அதாவது போட்டி பொறாமைகள், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ஜெயிக்க வேண்டும், வெல்ல வேண்டும் என்றால் ஹனுமனுடைய வழிபாட்டும், பிறகு ஆரோக்கியம், ஏன்னா இந்த வாரம் வந்து ஆரோக்கியத்துல வந்து மேம்பாடு இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் நான் மேலே வர வேண்டும் அப்படின்னாக்கா தன்வந்திரியினுடைய வழிபாடும், பிறகு துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே வந்து மகாலட்சுமி தான். மகாலட்சுமி, அதாவது உங்களுடைய தொழில் ரீதியான உங்களுடைய ஜாப்ல ஏதாவது ஒரு ப்ராக்ரஸ், ப்ரமோஷன் வேண்டும் அப்படின்னாக்கா நீங்க முழு மூர்ச்சியாக முயற்சி செய்யும் போது மகாலட்சுமியினுடைய வழிபாடு மிக 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 நல்ல பலனை கொடுக்கும். காதல் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. திருமண உறவுகளில் வந்து பிஸ்னஸ்லேயே தன்னுடைய அதாவது பிஸ்னஸ்ல சொந்த பிஸ்னஸ்லேயே இருக்கக்கூடிய தன்னுடைய ஃபீல்டுன்னு சொல்லலாம், தன்னுடைய ஃபீல்டில் இருப்பவர்களோட நிச்சயதார்த்தம், அதாவது திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்கின்றது. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுடைய குழந்தைகள் மற்றும் நண்பர்கள், அதுவும் நீங்கள் வந்து +2 இந்த மாதிரியான ஒரு, அதாவது ஹையர் செகண்டரி, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்,
அது என்ன யூஜி இந்த மாதிரியாக இருப்பவர்கள் வெளியில போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வரணும். இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய, மாணவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இருக்கிறது. இதுவே ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ் அப்படின்னாக்கா விற்பதற்கு ஏற்ற வாரம். உங்களுக்கு விற்பனைக்கு ஏதாவது ஒரு லேண்டு விற்கணும், சொத்து விற்க வேண்டும், அல்லது என்கிட்ட இருக்கக்கூடிய 2 வீலரையோ அல்லது காரையோ விற்க வேண்டும்னாக்கா இந்த வாரம் பெஸ்டான வாரம். நல்ல ஒரு பார்ட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் குருவனுடைய அமைப்பு ஆக்சுவலி சொல்ல போனா உங்களுக்கு 5க்கு உண்டானவன் 9ஆம் இடத்துல உட்கார்றதுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம், பெரிய அதிருஷ்டமான விஷயங்கள் நடக்க இருக்கின்றன. அசாத்தியமான மூளையோட ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், கிரிப்டோ கரன்சி ஆகட்டும், உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இதுலெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெட்டிங் ஆகட்டும், பெட்டிங் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறது உண்டு. அதனால சட்டத்துக்கு புறமான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அது என்ன யோகமாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு புறமான விஷயங்களை தவிர்த்து விடுங்க. நிம்மதியா இருக்கணும் அப்பதான். பிறகு வெளிநாடுகளில் உங்களுக்கு உங்களுடைய ஞானத்திற்கு, நாலேஜுக்கு நல்ல பணம் கிடைக்கும். சில டைம் ஹார்ட் ஒர்க்குக்கு பணம் கிடைக்கும். இப்போ உங்களுடைய ஐடியாஸுக்கு, அப்படின்னா என்ன, ஐடியாஸ் முதற்கொண்டு உங்களுடைய மூளைக்கு தான் பவர் அதிகம் இந்த வாரம். அதனாலதான் இந்த வாரம் என்னன்னு கேட்டா, விருச்சிக ராசி என்பவர்கள் உங்களுடைய மூளை மூலதனமாக இருக்க போகிறது. அறிவு ஜீவியாக 8ஆம் இடத்துல புதன் நகர்கிறார் அவர். ஆனால் 9ஆம் இடத்துக்கு தான் போகிறார். ஆக்சுவலி சொல்ல போனா உங்களுக்கு புதன் பகைவன். அதனால அவர் அங்கிருந்து நகர்வது மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடிய வாரம் தான் இது. உங்களுடைய கஷ்டம், கடன் விஷயங்கள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள், இவைகள் எல்லாம் தீர்த்துலாம். மாணவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜாபில் இருப்பவர்கள் ஜாபை விட்டுடலாமா அப்படின்னா கொஞ்சம் பொறுக்க வேண்டும். இந்த வாரம் நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். இல்ல ஜாபை விட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க, விட்டுட்டு வந்துருங்க, புதிய ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிடலாமா, நான் சொந்த ஊருக்கே போயிட்டு கொஞ்சம் வேலை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா நோ, நான் கொஞ்சம் அங்கேயே தொடருங்கள். இப்ப நான் வெளிநாட்டு போகலாமா, எனக்கு மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, படிப்பை முடித்து விட்டு உடனே வெளிநாட்டுக்கு போகணும்னாக்கா வேண்டாம். நான் வெளிநாட்டில் தான் இருந்தேன், மறுபடியும் இப்போ வந்துட்டேன், ஆனால் மறுபடியும் மீண்டும் வெளிநாடு போகின்றேன் அப்படின்னாக்கா அவர்களுக்கு ஓகே. இருந்தாலும் வெளிநாடுகளுக்கு கொஞ்சம் பொறுமையாக அதுவும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ராகு தசையோ சனி தசையோ இருந்தால் வெளிநாடு இப்பொழுது ஒத்து வராது. வெளிநாட்டில் ஆல்ரெடி இருப்பவர்களுக்குமே சில பிரச்சனைகள். அதுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா, பிரத்யங்கராவனுடைய வழிபாடு. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் பிரத்யங்கரே மம ரக்ஷ ரக்ஷ. பாசிட்டிவா முடிப்போம், மம ரக்ஷ ரக்ஷ. அதுவே உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, ராஜயோகம் இருக்கிறது. அரசு விஷயங்களில் ஆகட்டும், பதவிகளில் ஆகட்டும், நிர்வாக விஷயங்களில் ஆகட்டும், உங்களுக்கு யாருமே தொந்தரவு கொடுக்க முடியாது. நல்ல யோகம் இருக்கு. அப்படி தொந்தரவு கொடுக்க வந்தாருன்னா அவர் தூக்கி விட்டுடும், எங்கேயாவது திருப்பி விட்டு விடும். உங்களுக்கு பாக்கியமான வாரம், அதிர்ஷ்டகரமான வாரம். உங்களுக்கு பணம், அதாவது ஒரு அறிவு ஜீவி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஸ்டேட்டஸுங்கிறத விட நிறைய பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. புதிதாக நிறைய ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீர்கள். விருச்சிக ராசிகளுக்கு இது நல்ல ஒரு வாரம். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு, கிரிப்டோ கரன்சி, பிறகு விளையாட்டுத்துறையில் எல்லாத்துலேயுமே வருமானம் நிறைய வரும். திடீரென்று வருமானங்கள் வரும். திடீரென்று பழைய நண்பர்கள் வந்து விடுவார்கள். திடீரென்று திருமணங்கள் ஏற்பாடுகள் நடக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது டைவர்ஸ் வரைக்கும் போன, இனிமேல் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு முகத்திலே முழிக்காதுன்னு சொன்னாலும் திடீர்னு மாறிடுவாங்க. சொத்துக்கள் விவகாரங்களிலும் இருந்த பிரச்சனைகள் நீக்கும். சொந்த வீட்டில் தங்கவே முடியல, எல்லாம் சுற்றி பிரச்சனையாக இருந்தது, தீர்ந்து விடும். வெளிநாடு போயிட்டோம், சாப்பிட்றதுக்கு கூட இல்லை, பிரச்சனையா இருக்கு, வேலை இல்லை, ஊருக்கு திரும்பி போறதுக்கு பணம் இல்லை, சரியா போயிடும். நிலைமை சீர்படுகிறது. தனுராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிலைமை கண்டிப்பாக சீர்படும். நட்புக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நீங்குகிறது. அதே போல
நீங்கள் எடுத்த ஒரு தவறாக போய்விட்ட ஒரு முடிவுகள் ஏன் தவறாக போய்விட்டது என்பது உங்களுக்கு புரிஞ்சிடும். ரகசியங்களினுடைய முடிச்சுகள் அவிழ்க்கப்படும் வாரம்னு சொல்லிடுவேன் நான். உங்களுக்கு முதல் நாள் நீங்க எங்க போயிட்டு வரணும்னாக்கா சிவன் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வரணும். நீங்க பகல்ல முடிவெடுங்க, அனைத்து விஷயங்களிலும் பகலில் முடிவெடுங்கள். உங்களுடைய சீட்ல உட்கார்ந்து முடிவெடுங்கள். காலையில 10 மணில சாயந்தரம் 6 மணிக்குள்ள ஜம்முன்னு அமைதியா உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் இல்லாம இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பரிசீலனை பண்ணீங்கன்னாக்கா உங்களை நோக்கி வரக்கூடிய அம்புகளை மட்டும் நீங்கள் சரி செய்யுங்கள். அம்புகள்னா வாய்ப்புகள். உங்களுடைய சீட்ல உட்காந்துங்க. நீங்க பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, ஜாப் பண்ணுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அமைதியா உட்காந்துக்குங்க. வரக்கூடிய விஷயங்களை 100% அதுக்கு தியானம் கொடுத்து கொஞ்சம் டைம் கொடுத்து முடிவெடுங்கள். ஒவ்வொரு முடிவும் சரியான முடிவாக இருக்கும். யூஜி படிப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சோம்பல், மாணவர்களுக்கு கொஞ்சம் சோம்பல் அதிகமாக இருக்கும். மாணவர்கள் அதற்கு ஹயக்ரீவனுடைய வழிபாடு, ஹயக்ரீவருடைய காயத்ரி சொல்லலாம், அல்லது சரஸ்வதியினுடைய வழிபாடு. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். சொத்துக்கள் விவகாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடன் நீங்கும். நம்ம கடன் வாங்கி இருக்கின்றோம் அப்படின்னா கடன் திருப்பி கட்டக்கூடிய யோகம் பிறக்கிறது. கடன் கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்கு. பேங்க்ல கடன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. 12க்குண்டானவன் 6ஆம் இடத்துல இருக்கிறத, அதாவது 6ஆம் இடம் சுக்கிரன் இப்ப 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு நல்ல ஒரு விபரீத ராஜயோகம். 12க்குண்டானவன் 6ல இருக்கிறவன் 6க்குண்டானவன் 8ல. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஆனால் நீங்கள் புதன் வியாழன் இந்த 2 நாட்கள்ல ஒரு பெண் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்போ, அல்லது புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவதோ, அல்லது வண்டி விற்பதோ, ஒரு சைக்கிள் வாங்கினாலும் கூட சரி, அதை தவிர்க்க வேண்டும். அதாவது திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்கள் மட்டும். மற்ற நாட்கள்ல வாங்கிக்கலாம். வெளியூர் போகின்றீர்கள் அப்படின்னாக்கா அனைத்து விஷயமும் சக்சஸ்ஃபுல்லாக முடிய வேண்டும்னாக்கா ஓம் தம் தட்சிணாமூர்த்தையே நமஹ அப்படின்னு சொல்லலாம். இல்லையா, ஓம் நமோ பகவத்தே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா. உங்களுடைய முடிவுகளை நம்புங்கள். வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். உங்களுக்கு திடீரென்று ப்ரமோஷனோ, ஒரு அதிர்ஷ்டமோ, ஒரு அமைப்போ, திடீர்னு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு நிலையை வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பிறகு மீடியாக்களில் இருப்பவர்கள், பப்ளிக் செக்டர்களில் இருப்பவர்களுக்கு இது ஒரு ஏற்ற ஒரு அமைப்பு. அரசாங்கத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கும் இது ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்கிறது. இந்த வாரம் ஒரு திடீர்னு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பழைய சிநேகிதங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ராஜயோகம்னு வச்சுக்கோங்களேன். உங்களிடம் வம்பு செய்பவர் வம்படியாக கொள்ளுவார். அதுதான் இந்த வாரத்தினுடைய அமைப்பு. நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னாக்கா நம்ம மாலை நேரம், சந்தியா வேலை, மாலை அப்படின்னாக்கா 5:30 மணிலிருந்து 7:30 மணிலிருந்து நல்ல முடிவுகள் எடுக்கலாம். ஈவினிங் தான். அதுவும் ஒரு கோயிலில் போய் முடிவெடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிவன் கோயிலுக்கு போயிடணும். அமைதியாக உட்காந்து முடிவெடுத்தீங்கன்னாக்கா எப்படியாப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்து விடலாம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது புரியும். நல்ல முடிவுகள் எடுக்கலாம். நல்ல ட்ரீட்மெண்ட்டு, தன்னுடைய நோய்க்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து நீங்கள் அதிலிருந்து வெளியில் வருவீர்கள். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, ஜம்முன்னு உங்களுடைய சீட்ல உட்கார்ந்து வேலை பாருங்க. இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆசனத்தில் இருக்கையில் அமர்ந்து, அது தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையாக ஜாபாக இருந்தாலும் சரி, அமைதியா உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு காந்தத்தை போன்று இழுக்க ஆரம்பிப்பீர்கள். அதனால காலையில ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகாம ஜம்முன்னு போய் உங்களுடைய சீட்ல உட்கார்ந்து பாருங்க. உங்களுடைய இடத்தில் இருந்து நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யுங்கள். நீங்களாக போய் என்னாச்சு, இது என்னாச்சு, அது என்னாச்சு, நான் ஒன்றும் கேட்க வேண்டாம். அமைதியா நீங்கள் உட்கார்ந்துருங்கள். வரும்போது கேட்டீங்கன்னாக்க போதும். எல்லா விதமான ஒர்க் விஷயங்களுக்கும், விவகாரங்களுக்கும், பிசினஸ் ரீதியான, ஜாப் ரீதியான விஷயங்கள் அத்தனைக்குமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய யோகம் இருக்கு. பிசினஸ் பார்ட்னர்ஸுக்கு நிறைய பேர் நல்லவர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு.
பிறகு பிசினஸ் பார்ட்னர்களாக இருப்பவர்கள் மீண்டும் அடுத்தடுத்த, அதாவது ஒரு மேல் லெவலுக்கு போய் பெரிய பெரிய டாஸ்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி சேலஞ்சா எடுத்து பண்ணக்கூடிய யோகம் இருக்கு. இந்த வாரம் 6க்குண்டானவன் 7ஆம் இடத்தில் வருவதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய லீகல் இஷ்யூக்கள், அதனுடைய சூக்ஷ்மங்கள் நல்லபடியாக வந்து உங்களுக்கு நடத்தி கொடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு வக்கீல் என்பவர் ஏற்படக்கூடிய, அதாவது அதுக்கு வாதிடுபவர்கள் வந்து உங்களுக்கு அமைவார்கள். 8ஆம் இடத்துல கேத்து வந்து சிம்மத்துல இருந்தாலும் கூட அந்த 8ஆம் இடத்தினுடைய அந்த ஒரு அமைப்பு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் உங்களை பற்றி யார் என்ன பேசினார்கள், என்னென்ன நடந்தது, சதி திட்டம் எவ்வாறு தீட்டப்பட்டது எல்லாமே வெளியில வந்துடும். குட்டு வெளிப்பட்டுடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா 6க்குண்டானவன் 7ஆம் இடத்துல இருந்தா நிறைய சம்பந்தம், அதாவது உங்ககிட்ட எப்பயோ சண்டை போட்டிருப்பான், வம்படியா வந்து உங்ககிட்ட வந்து அடி வாங்கிட்டு போற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அடி வாங்கிட்டு போற மாதிரி, என்ன சுவாமிகளே அடி தடி குத்து அப்படின்லாம் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன்னாக்கா நம்மகிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க கவனிக்காம கண்டுக்கிடாம போயிட்டே இருங்க, அவர்களாக வந்து பாடம் கற்றுக்கொண்டு நகர்ந்து விடுவார்கள். குழந்தை செல்வங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் உங்களால் இந்த வாரத்துல நல்ல முடிவுகளாக எடுக்க முடியும். சகோதர உறவுகளில் இளைய சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். முக்கியமாக வண்டி வாகனங்களை இரவு நேரங்களில் ஓட்டாதீர்கள். 6 மணிக்கு மேல வந்து வண்டி ஓட்டுவது அப்படிங்கிறது, இதெல்லாம் கூடமா ஜாதகத்துல இருக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக செவ்வாய் வந்து ரிஷபத்துல உட்கார்ந்து அவர் 8ஆம் இடத்தை பார்க்கிறார், மேலும் தன்னுடைய விருச்சிகத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அதனால கொஞ்சம் 2 வீலர் விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்கள். மேலும் ஒரு பப்ளிக்ல பேசணும், ஒரு மைக்ல பேச வேண்டும் அப்படின்னா ஓகே. ஆனால் எனி பர்சனல் கான்வர்சேஷன், நீங்க வந்து ஒரு நட்புக்குள்ள வந்து நீங்கள் சொந்தமாக பேசிக்கொள்ளுவது, ஒரு பிசினஸ் ரீதியாக ஒருத்தர் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த 2 பேர் ஒத்தையா இருந்து பேசிக்கொள்ளுவது, தனித்தனியாக பேசிக்கொள்ளும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய வார்த்தையானது நீங்க வேடிக்கையாக சொல்ல போகும் போதோ அல்லது வந்து நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல வேண்டும் என்று கொஞ்சம் கூட்டியோ கொஞ்சம் குறைத்தோ சொல்லும் பொழுது அங்கு பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வாக்குல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் 7ஆம் இடம் வந்து மங்களகரமாக இருக்கிறது, நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. லக்னம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதாவது உங்களுடைய பப்ளிக் லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரப்போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னம்பிக்கையா நிறைய செயலூக்கம் கொண்டு நீங்கள் ஆற்றலுடன் செயல்படுவீர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு உதாரணம். இந்த வாரத்துல உங்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, குடும்பத்தாரோடு சண்டை போடக்கூடாது, அரசு விஷயத்துல எந்த முடிவு எடுக்கக்கூடாது, அவ்வளவுதான். மதியம் வரைக்கும் தான். பிறகு மதியம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். கல்வி விஷயங்கள், குழந்தைகளுடைய விஷயங்கள், இந்த 2 ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் புதிதாக கட்டுமானம் நடக்குது இல்லையா, அந்த கட்டடத்துக்குள்ள போகும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். செவ்வாய் அவிட்டத்தினுடைய அதிபதியார் செவ்வாயா அவர் ரிஷபத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து சனி பார்க்க இருக்கிறார். அதனால கொஞ்சம் அதே போல பழைய பில்டிங்னு வச்சுக்கோங்களேன், அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதை. புதிதாக கட்டடம் கட்டுற இடத்துல எல்லாம் அப்படி இப்படி போயிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். மற்றபடி நீங்க வந்து இன்னொன்னு, நீங்க வந்து எப்போ வந்து நம்ம முடிவு எடுக்கலாம்னாக்கா, மாலை, அதாவது சூரியன் மறைந்ததுல இருந்து ஒரு 3 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. அப்ப ரொம்ப பிரெயினும் பயங்கர ஆக்டிவா இருக்கும். உங்களுக்கு அமைதியா உட்கார்ந்து என்ன பண்ண வேண்டும், என்ன நம்ம செய்ய வேண்டும், வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் என்ன. நிறைய வந்து மகர ராசிக்காரர்களுக்கு டைம் வேஸ்டா போயிடுச்சு. அதுவும் கடந்த 1.5 வருஷம் நிறைய டைம் வேஸ்ட். அதாவது என்டர்டெயின்மெண்ட்ல நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகணும் நிறைய வேஸ்டா போயிடுச்சு டைம். இன்னும் இனிமேல் அப்படி இல்லை. அப்படி ஒவ்வொரு நிமிஷத்தையும் பிளான் பண்ணுங்க. அதற்கு நீங்கள் அமைதியாக தனித்து இருந்து விழித்து இருந்து நீங்கள் அதற்கு செயல்பட வேண்டும். மகர ராசிக்கார அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார்னுடைய வழிபாடு. வெளிநாடுகளில் இருப்பவர்கள் வந்து கண்டிப்பாக சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு இருக்க வேண்டும். போட்டி பொறாமைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது.
வரன் அமையக்கூடிய யோகம். 2 பேருமே ஆண் பெண் இருவருக்குமே நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. அதாவது ஆண் குழந்தைக்கு உண்டான யோகமும் இருக்கிறது. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை அமைதியா இருந்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை அங்க இங்க வந்து ரொம்ப ஊர் சுத்தாம அமைதியா வீட்டுல இருந்தாலே போதும். இல்லையா பகல்ல மட்டும் காலையில ஒரு கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துட வேண்டியது, அவ்வளவுதான். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாரம். படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை அல்லது தன்னுடைய அடுத்த படிப்புக்கு உண்டான நிலை, ஜாப் வந்து புதிதாக ரொம்ப நல்ல அருமையான ஜாப் கிடைக்கிறது. தனக்குன்னு ஒரு கம்பெனியை வந்து ஒரு ஒரு நல்ல பதவியை கொடுத்து நீங்க பார்த்துக்கிடுங்கன்னு சொல்றது, இந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்புகளை அதிகம் வாரி வழங்கக்கூடிய ஒரு வாரம் அது. அதே போல தங்களுடைய வாழ்க்கையில வந்து வெகு நாட்களாக பாதித்து வந்த பிரச்சனைகள், அது நோயாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், அல்லது கோர்ட்டு கேஸ் பம்பு வழக்குகளாக இருக்கலாம், அது அத்தனையுமே இந்த வாரத்துல இருந்து ஒரு முடிவை நோக்கி நகரப்போகிறது. கடன் பெறுவீர்கள், கடனை வந்து அடைப்பீர்கள். பிறகு வெளிநாடுகளில் வந்து நமக்குன்னு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். வீடு மாற வேண்டுமா, மாறிக்கொள்ளுங்கள். ஏன்னா இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஒரே கன்ஃபியூஷன் பிரச்சனை. நம்ம ஒண்ணு பேசினா யாரோ மற்றவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுகிறார்கள், நாமே நம்மை வந்து தனிமையாக்கி கொள்ளுகின்றோம் இல்லையா. ஒரு திசை திரும்பி, அதாவது திசை மாறிய பறவை போன்று நம்மளையே நாம வந்து அப்பப்ப நினைத்து பார்த்து கொள்ளுகிறோம். அப்படிங்கும்போது வாழ்க்கை துணையோடையும் பிரச்சனைகள் இருக்கிறது, பல பேருக்கு அப்படித்தான் இருக்கிறது. பிறகு சில பேருக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கவே மாட்டேங்கிறது. இத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த வாரம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான அந்த ஒரு வாய்ப்பினையும் அந்த பிரகாசமான விஷயங்களையும் பார்ப்பீர்கள். அதனால இந்த வாரத்துல இருந்து உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய அமைப்புல யோகங்கள் அமைந்திருக்கின்றன. முக்கியமாக வெகு நாட்களுக்கு இருந்த பிரச்சனைகள்ல தீர்வு காண்பீர்கள். அதுவும் சொத்து சமாச்சாரங்கள்ல தீர்வு காணக்கூடிய யோகம் இருக்கு. பட் இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் இந்த வாரம் வாங்காம இருக்கிறது நல்லது. செகண்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஹேண்டா இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்கள் வாங்குவதும் விற்கலாம், வாங்குவது வேண்டாம். அப்புறம் நகை நட்டுகள் வாங்குவதும் இந்த வாரம் தவிர்க்கப்பட வேண்டும் முற்றிலும். இந்த வாரம் வந்து உங்களுக்கு சதய நட்சத்திரத்துக்கு வந்து திங்கள் மதியத்திலிருந்து செவ்வாய் மதிய வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம். சதய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் வெளியூர்ல வந்து நம்ம டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு, அல்லது வெளியில போக வேண்டியது இருக்குன்னா மேக்சிமம் வந்து இரவு நேரங்களை தவிருங்கள். பகல் நேரத்தில் போயிட்டு பகல் நேரத்தில் வந்துடலாம். நீங்கள் முடிவெடுக்க வேண்டியதே பகல் நேரத்தில் தான், டிராவல் பண்ண வேண்டியதும் பகல் நேரத்தில் தான். பிறகு செவ்வாய் மதியத்திலிருந்து புதன் மதிய வரைக்கும் பூரட்டாதியினுடைய அமைப்பு இருக்கு, சந்திராஷ்டம். பூரட்டாதி அன்பர்கள் வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்தது அப்படின்னாக்கா அதை வந்து அஜாக்கிரதையாக அசால்ட்டா அப்படியே உதாசீனமாக விட வேண்டாம். உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, வேலைகள் கிடைத்து விடும். சோம்பலை விளக்க வேண்டும், அதுதான் மெயின் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆக கும்பராசியில முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்க வந்து ரெஸ்பாண்ட் கொடுக்கறது ரொம்ப கம்மியா இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. உங்களுக்கு 2க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய இடத்தை பார்க்கிறார். பண வரவுக்கு உண்டான அமைப்பு இருக்கு, லக்ஷ்மியினுடைய அமைப்பு இருக்கு. இது வரைக்கும் வந்து கிடைத்த வேலைகள்லாம் வந்து பணத்துக்கு அவ்வளவு மதிப்பு இல்லை. இனிமேல் கிடைக்கக்கூடிய வேலை, அதுவும் இந்த வாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வேலைகளுக்கு பணம் வந்து பண வரவுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். கொஞ்சம் கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் சரி, சகோதரன் கிட்டையும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கின்றன. அப்பா கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குகிறது. மேலும் உங்களுடைய மாப்பிள்ளை வீட்டார், பெண் வீட்டார், அதாவது உங்களுடைய மனைவி சைடு, உங்களுடைய சைடு அப்படிங்கிற இந்த 2 குரூப்புகளுக்கு நடுவில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையில வந்து தலையை சிக்கிக்கொள்ள வேண்டாம், தலையை மாட்டிக்கொள்ள வேண்டாம், தலையை விட வேண்டாம். அப்படிதான் நான் சொல்ல வந்தேன். அமைதியா இருங்க, அதுவாக தன்னால் தீர்ந்துவிடும். பிறகு நட்புகள்ல ரொம்ப சண்டைகள் வேண்டாம். இப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், அம்பாளுடைய வழிபாடு. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி கழிப்பதற்கு நீங்களே தான் உங்களுக்கு எனிமி. அதை மட்டும் பண்ணல, சோம்பல் மட்டும் இல்லை. சோம்பல்னா இது சோம்பல் கிடையாது, டைவர்ஷன். மனசு ஒரு இடத்துல நிற்காது. அதை வந்து முதல்ல கட்டுப்படுத்தும்.
அதுக்கு அம்பாளுடைய உபாசனை தான். ஓம் ஐம் மகாசக்தியை நமஹ. எழுந்த உடனே 108 தடவை சொல்லலாம், மேக்சிமம் 11 தடவையும் சொல்லலாம், உங்களுடைய டைமை பொறுத்து. ரைட்டா? அதே போல அரசு நிமித்தமான விஷயங்களை டீல் பண்ணணுமா, தகுந்த நபரை போய் பாருங்க. இன்னொருத்தர் மூலெல்லாம் போக மாட்டோம். தகுந்த நபரை போய் பாருங்கள், உங்களுக்கு வேலையும் கிடைக்கும், விளையாட்டில் வெற்றியும் உண்டு. ராகு வந்து உங்களுக்கு வளர்ச்சியும் கொடுக்கும், சொந்த காலில் நிற்க வைப்பார். ஆனால் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுவார். பெரியவர்களை பகைப்பதோ அல்லது உதாசீனமோ படுத்தக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்குங்க. கும்பராசி நண்பர்கள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்துவீர்கள். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இப்போ 5ஆம் இடம் ரொம்ப பலமாக இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானம். நான் ஒரு ராசியே இல்லாதவன், பிரச்சனை 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 அப்படிங்கக்கூடிய உங்களுடைய அத்தனை விஷயம் மாறுகிறது. நமக்கு கொஞ்சம் பாக்கியம் இருக்கு, அதிருஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகிறது. சொத்து நிமித்தமான விஷயங்கள், படிப்பு நிமித்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குகிறது. உங்களுடைய குடியிருப்பு பகுதியில் இருந்தக்கூடிய பிரச்சனைகளும் நீங்குகிறது. சட்டப்படி உங்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு பணவரவு இருக்கு, ஆனா கொஞ்சம் சந்தோஷமா இல்லை. ஆனால் பணவரவும் சந்தோஷமும் மேம்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. கொஞ்சம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் கொஞ்சம் ஜவ்வாக இழுக்கிறது. அது இந்த வாரமும் கொஞ்சம் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனா இந்த வாரம் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் பண வரவுக்குண்டான யோகம் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டா, பக்காவா பிளான் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு பண்ணுங்க. முக்கியமாக நான் சொல்லக்கூடிய சஜஷன் என்ன தெரியுமா, புதனும் குருவும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கிறார்கள். அதாவது 2 கேந்திராதிபதிகள், பிறகு வந்து 2 மறைவு ஸ்தானாதிபதி. அதாவது மொத்தம் 6 வீட்டு அதிபதிகள் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து குரு அதுல உச்சம் பெற்று லக்னாதிபதி இருக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். நான் இங்க நிற்கணும், எனக்கு இந்த பொசிஷன் வேணும், குறிக்கோளை நிர்ணயிக்கக்கூடிய வாரம் கண்டிப்பாக நடக்கும். இந்த வாரம் அந்த 3 முடிவெடுங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு நல்ல ஒரு முடிவெடுங்க. முன்னேறுவதற்கான ஒரு நல்ல ஒரு குறிக்கோளை செட் பண்ணுங்க. நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், இல்லை நான் பெரிய நிர்வாகியா மாறணும். அது அத்தனையுமே நிறைவேறக்கூடிய இது ஒரு கல்பத்தரு போன்ற ஒரு வாரம் மீனராசி அன்பர்களுக்கு. உறவுல பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒதுக்கி வையுங்கள். கொஞ்சம் ஈகோ, நமக்கு சனி இருக்கிறதுனால கொஞ்சம், ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு 7 சனி இருக்கு, அதுல இப்ப ஜென்மச்சனி போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது யாராவது ஏதாவது என்னத்தையோ சொன்னோம்னாக்கா நம்ம அப்படியே என்ன ஆயிடுவோம், நமக்கு உள்ளுக்குள்ளேயே போட்டு அது வெளியிலையும் சொல்ல மாட்டோமா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுல இருந்து வெளியில வாங்க, வாழ்க்கையை மாறப்போகிறது. நல்ல நிலைக்கு உங்களுடைய பாதைகளை நீங்கள் வந்து உயர்வான பாதைகளை தேர்ந்தெடுங்கள். அது வந்து தப்பே கிடையாது. நான் பெரிய பக்கா பிசினஸ் மேன் ஆகணும், பிசினஸ் மேன் ஆகி 1000 பேருக்கு உணவு போட வேண்டும், கல்வி கொடுக்க வேண்டும், நினைங்க. பெரிய பெரிய குறிக்கோளை நிர்ணயம் செய்யுங்கள். ஷேர் மார்க்கெட் எல்லாம் வேண்டாம், இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆனா பிசினஸ்ல எடுக்க வேண்டிய முடிவுகளை தயக்காதீங்க. இந்த வாரம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாரம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் லாபத்தை நோக்கி இட்டு செல்லும். இதுல வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வைத்து நடத்த போறாள். அது கார்பரேட்டாக இருக்கலாம், அல்லது மில்லாக இருக்கலாம், அல்லது வந்து மால்ஸாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது கம்பெனி கார்மெண்ட்ஸாக இருக்கலாம். எல்லா விதமான பெரிய முடிவுகளும் எடுக்கக்கூடிய ஒரு வாரம். வேலையெல்லாம் போசன தூக்கி போட்டு வாங்க, அடுத்த வேலை நல்லபடியாக அமைந்துடும். ஆனா நம்மளா வேலையை வந்து விட வேண்டும். நல்ல குறிக்கோளை செட் பண்ணுங்க, கண்டிப்பாக அமையும். காதல் அமையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. திருமண உறவுகள், ஆண்களுக்கு வந்து உடனடியான திருமணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பண தட்டுப்பாடுகள் இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. வெளிநாடுல இருப்பவர்களுக்கு இந்த வாரம் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா அதை பிளான் பண்ணி வாங்கிடுங்க. இந்த சந்திராஷ்டமம் மட்டும் சொல்லிடுறேன், அதை பார்த்து கொள்ளுங்கள். உத்திரட்டாதி வந்து புதன் மதியத்திலிருந்து வியாழன் மதிய வரைக்கும் இருக்கு சந்திராஷ்டமம். உத்திரட்டாதிக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, லேண்டு விஷயங்கள் டீல் பண்ணக்கூடாது, கோர்ட்டு கேஸை டீல் பண்ணக்கூடாது. இன்றைக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு வியாழன் மதியத்திலிருந்து வெள்ளி மதியம் வரைக்கும் இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் தான் சனி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு கண்டிப்பாக சிவனுடைய கோயிலுக்கு போகணும். பெண் மாப்பிள்ளை பார்க்கிறதோ அல்லது லேண்டு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுவதோ கூடாது. குறிப்பாக தன்னுடைய பெரியவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது.
அடுத்தது முக்கியமாக குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதை மிஸ் பண்ணாமல் செய்து விடுங்கள். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மீன ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப பலமாக வருகிறது. அதை பயன்படுத்துங்கள். ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரம் லட்சுமி கட்டாட்சத்தையும் நல்ல வரத்தையும் வாழ்வாங்கு வாழக்கூடிய வசதிகளையும் கொடுத்து உங்களை மேலும் மேலும் சந்தோஷிக்க செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் அமைகின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.